பச்சை பாசிப்பயிரோட நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நவீன காலத்தில் நம்மள பல பேர் மறந்து போன பயிர் வகைகளை ஒன்று தான் பச்சை பாசிப்பயிறு. இந்த பாசிப்பயிரில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுன்னு நம்மள எத்தனை பேருக்குங்க தெரியும்? நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே இப்போ வரைக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்க காரணம் இந்த மாதிரியான பயிர் வகைகளை சாப்பிட்டு தாங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. நாமளும் இந்த பயிரோட நன்மைகளை அறிஞ்சு நம்மளுடைய சந்ததிகளுக்கும் இந்த உணவு பழக்கங்களை கொடுத்துட்டு வந்தோம்னா வரக்கூடிய இந்த ஜென்ரேஷன் குழந்தைகள் எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாக தாங்க இருப்பாங்க. இந்த பாசிப்பயிறு எதை தாயகமாக கொண்டது அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவை தாங்க தாயகமாக கொண்டது. நம்ம இந்தியர்களால் ரொம்பவும் விரும்பப்பட்ட உணவில் ஒன்று தான் இந்த பாசிப்பயிறு. இது 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பயிறு மொஹஞ்சதாரோ ஹரப்பா நகரத்தில் பயிர் செய்யப்பட்டதா வரலாறில் சொல்லப்படுது. இங்கே இருந்து தான் ஆசிய நாட்டுக்கும் பிற நாட்டுக்கும் பயன்படுத்தப்பட்டதா வரலாற்று குறிப்புகளும் அடங்கியிருக்கு. சரி, பாசிப்பயிரில் அப்படி என்னென்ன சத்துக்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த பாசிப்பயிரில் விட்டமின் B9, விட்டமின் B, விட்டமின் B5, விட்டமின் B6, விட்டமின் C, விட்டமின் A, அதுக்கப்புறம் தாது உப்புக்கள், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, இது எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்காங்க. இதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ரத்த ஓட்டத்தை சீராக நடைபெற உதவுது. நம்மளுடைய கண்கள், கல்லீரல், நகங்கள், சருமத்தோட நலத்தை மேம்படுத்த இந்த பாசிப்பயிறு உதவுது. முக்கியமான பிரச்சனை செரிமான பிரச்சனையை நீக்கவும் உதவுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை சீர் செய்கிறதுக்கும் நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒன்று உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த பாசிப்பயிறு பயன்படுது. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற பாசிப்பயிரை எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய